இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து கத்திய வச்சு அறுக்க போனாங்க. அந்த சமயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அனுப்பிச்சு அந்த கத்தியினுடைய ஷார்ப்னஸ் போக்க வச்சான். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படுக்க வச்சாங்கல்ல, அந்த இடம் வரும், அது லெஃப்ட் சைட்ல வரும் இன்ஷாஅல்லாஹ். நம்ம சொல்லலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ये मकाम है जब इस्माइल अलैहिस्सलाम देखो इधर லெஃப்ட் சைட்ல பாருங்க, அந்த சின்ன குபா மாதிரி இருக்கு, அதுதான் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க பண்ண இடம். पत्थर मारा हुई এটা মসজিদ দেখেন, মসজিদ খাইফ, ये मस्जिद खाइफ है। देखो भाई ये मस्जिद खाइफ, ये मस्जिद खाइफ है। इस जगह ये नबी रसूल नमाज पढ़ा है ये मस्जिद में। लेफ्ट साइड देखिए ये मस्जिद खाइफ, ये जमरात है। ये देखो ये खोला, इस जगह में जमरात शैतान को வார்த்தைகள் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஹிராக்கு தான் நம்ம போறோம். ஜபல் நூர் அப்படின்னா பிரகாச மலைன்னு அர்த்தம். ஏன் அந்த மலைக்கு வந்து பிரகாச மலைன்னு பேர் வந்துச்சுன்னு சொன்னா, மக்கள் எல்லாம் அறியாமை எனக்கூடிய இருளில் இருக்கும் பொழுது பிரகாசமாக மக்களை வழிகாட்டுவதற்காக குரான் வந்து பிரகாசமான குரான் அந்த மலையில இறங்கினதுனால ஜபல் நூர் பிரகாச மலைன்னு சொல்லி பேர் வந்துச்சு. அந்த மலையில உள்ள ஒரு பவ பேர் தான் ஹிராக்கும். நபின்னு சொல்றீங்களா நீங்க, அப்ப எங்களுக்கு ஏதாவது அற்புதம் காட்டுங்கன்னு சொல்றாரு. உடனே ரசூலுல்லாஹ் அந்த ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்திட்ட